ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ் என்ன, உங்களுக்கு வந்திருக்க ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான யூனிவர்சல் மெசேஜ் உங்களுக்கு நல்ல விதமாக பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் வேண்டிட்டு தாங்க இந்த மெசேஜஸ் எடுக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கான மெசேஜஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ரேண்டமாக தான் அந்த கார்ட் செலக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட மைண்ட் செட்டில் என்ன இப்போ உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கேற்ற பதில்கள் இந்த கார்ட்ஸில் வந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 4 ஆஃப் எர்த் வந்திருக்குங்க. ஃப்ரெகுலன்ஸ், எக்ஸ்ட்ராவன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். ஆக்சுவலாக சில விஷயங்கள் நம்ம கையில் நிற்கும், சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம், ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற டைமில் நீங்கள் நம்ப வேண்டியது எல்லாமே உங்கள் கையை மீறி ஒரு விஷயம் நடக்குது, இது இப்படி நடக்காதுன்னு நினச்சா ஆனால் நடந்துருச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களோட மைண்ட் எல்லாமே எங்கே இருக்கணும்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும், இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நம்மளை வெளியே வர வைக்கும், நம்ம இதுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, இந்த நிலைமை மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். எல்லா நேரத்துலையுமே அது இருக்கணுங்க. ரொம்ப ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் போதும் நீங்கள் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு அளவோடு இருந்தால் உங்களுக்கு அதனால எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணுங்க. நல்ல விஷயமும் சரி, எந்த விஷயமும் சரி, ஒரு கண்ட்ரோலில் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணும்போது உங்களுக்கு அது பேலன்ஸ்டாக இருக்கும். செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது த வேர்ல்ட் வந்திருக்குங்க. அக்கம்ப்ளிஷ்மெண்ட், செலிப்ரேஷன் அண்ட் கம்ப்ளீஷன். சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு மனநிறைவை தரலாம். அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் தரலாம். அப்பா இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், இது நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா நினச்சிருப்பீங்க, வேண்டியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் இருந்ததுன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கும். மன நிறைவாக போய் ஒரு விஷயத்த செய்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் உங்களோட மனசு ரொம்ப நிறைஞ்சு ஹாப்பியாக இருக்குது, அந்த மாதிரி இந்த உலகமே என் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. தேர்ட் கார்ட் த லவ்வர்ஸ் வந்திருக்குங்க. ரிலேஷன்ஷிப், எமோஷன் அண்ட் சாய்ஸஸ். 3 கார்டுமே 3 விதமாக வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜஸ் சொல்லுது. உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் என்ன மெசேஜ் தேவைப்படுதோ அதை உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லியிருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்து உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப், எமோஷன் அண்ட் சாய்ஸஸ் வந்திருக்குங்க தேர்ட் கார்டு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்கள் பார்ட்னரும் உண்மையாக இருக்கணும்னு நீங்களும் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் உங்கள் பார்ட்னரும் அவங்க எவ்வளோ உண்மையாக இருப்பாங்களோ அதே அளவுக்கு நீங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை எப்போவுமே நீங்கள் விளக்கிறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருந்து எந்த கில்ட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் எமோஷன்லேயே போகும். உங்களுக்கு கொடுக்குற சாய்ஸஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் இந்த இதுவா அப்படின்னு வரும்போது நல்லா யோசித்து முடிவெடுங்க. அவசரத்தில் எமோஷ்னலாக முடிவெடுத்துடாதீங்க. அந்த சாய்ஸ் உங்களுக்கு கையில் கிடைக்கும் போதே நம்மளுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது, இதில் ஒன்று எடுத்தால் நம்மளுக்கு லைஃப் இப்படி இருக்கும், ஒன்று எடுத்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் தோணும். கண்டிப்பாக அதில் பாசிட்டிவான முடிவு மட்டும் எடுங்க. அந்த ஒரு எமோஷனில் அந்த ஒரு இதில் வந்து தவறான முடிவாக எடுக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யோசித்து நிதானமாக எடுங்க, நல்ல முடிவாக எடுங்க. அதுதான் இன்றைக்கி வந்திருக்க உங்களுக்கு இந்த கார்டில் வந்திருக்க மெசேஜ். இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நமக்காக எந்த ஏஞ்சல் வந்திருக்காங்க, அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு. நம்ம யூனிவர்சல் கார்டில் 3 கார்டுமே 3 விதமான மெசேஜஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏஞ்சல் மெசேஜ் கார்டில் வந்திருக்க ஏஞ்சல் சோனியா வந்திருக்காங்க. ஐ பிரிங் யூ அ மெசேஜ் ஃப்ரம் யுவர் டிசீஸ்ட் லவ்ட் ஒன். ஐ ஆம் ஹாப்பி, அட் பீஸ் அண்ட் ஐ லவ் யூ வெரி மச். ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் மீ. ஆக்சுவலாக இந்த கார்டு வந்திருக்கிறது வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, அதாவது இந்த பூமியில் இல்லாதவங்க உங்களுக்கான கொடுக்குற மெசேஜ் அது உங்களுடைய யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களா கூட இருக்கலாம். ஸோ உங்கள் மனசில் இந்த டைமில் தோன்றவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, இந்த உலகத்தில் அவங்க இல்லை, அவங்க ஆல்ரெடி டிசீஸ்ட் பர்சன். ஸோ அவங்க உங்களோட லவ்ட் ஒன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஆம் ஹாப்பி, அட் பீஸ் அண்ட் ஐ லவ் யூ வெரி மச். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். அவங்கள பற்றின கவலைகள், அவங்கள பற்றின வரி உங்களுக்கு வேணாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் உன்னை எப்போதுமே நேசிக்கிறேன்,
ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் மீ. என்னை பற்றி நீ கவலைப்படாத, உன்னோட லைஃப்பை நீ நல்லபடியாக பாரு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதுதான் ஏஞ்சல்ஸ் உண்மையாக வந்து உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். உங்களோட லவ்டு ஒன் யார் உங்கள் கூட இப்போ இல்லையோ அவங்க கிட்டேருந்து வந்திருக்க ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான மெசேஜுங்க. இது வந்து ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங் மெசேஜ். நீங்கள் அவங்கள பற்றி வரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களோட ஞாபகமாகவே இருக்கீங்கன்னா அவங்களோட இடத்துல ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள பற்றி வரி பண்ண வேணாம். உங்களோட லைஃப்பை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு உங்களோட லைஃப்பில் யார் ரொம்ப லவுடாக இருந்தாங்களோ அவங்க கூட கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது அவங்களோட மெசேஜாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே. பி ஹாப்பி.